குரூப் 2 எக்ஸாமுக்கு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம். ஸோ இன்னும் 10 நாள் தான் இருக்குது இந்த எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எப்படி படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே வந்திருக்கும். ஸோ எப்படி படிச்சுட்ருக்கோம், எப்படி படிக்கணும் இனிமேல் அப்படிங்கிறத பார்க்கணும். இவ்வளோ நாள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சிம்பிளான டிப்பு. ஸோ மல்டிபிள் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபைனல் 10 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸாவது ரிவைஸ் பண்ணிடுங்க. நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையுமே வந்து 3 டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் மேக்ஸ் வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸ் போடுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா. அடுத்து வந்து ஜிஎஸ்சில் வந்து செலக்டடான டாபிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். நான் வந்து யூனிட் 8 படிக்கிறேன், 9 படிச்சிருக்கேன், அல்லது வந்து பாலிட்டி, உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் எது நல்லா வருது அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, ஐஎன்எம், அப்புறம் யூனிட் 8, தென் ஹிஸ்ட்ரி இது சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 9 இதெல்லாம் வந்து சில காமனான ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய வீடியோவில் அதில் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ ரிலேட்டடான டாபிக்ஸ் அப்படிங்கும்போது இங்கே படித்தா அங்கேயும் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சில டாபிக்ஸ் வந்து இப்போ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டு எக்கனாமிக்ஸில் 5 year பிளான் படிப்போம், உங்களுக்கு வந்து நிதி ஆயோக் சம்மந்தமாக தகவல்கள் படிப்போம். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்குது, ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து படிப்போம் அப்படின்னா. ஸோ அந்தந்த சப்ஜெக்ட்ஸில் இது இம்பார்ட்டன்ட் டாபிக், இதையாச்சும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். மீதி சிலபஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்கை விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய டாப்பிக்கே இல்லை சிலபஸில் எதுவும் நம்ம வந்து செலக்டிவாக இந்த டாப்பிக்காச்சும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் முக்கியமானது படிச்சிருக்கோங்களே அதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொன்ன மாதிரி 1லேருந்து ஒரு 3 வாட்டி வந்து மினிமம் ரிவிஷன் ஆச்சு நீங்கள் வந்து பண்ணணும் ஏற்கனவே படித்ததை. சரிங்களா, 2 மினிமம் வந்து 2 ரிவிஷன் பண்ணிவிடுங்க தமிழில். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ரிவிஷன் பண்ணாலும் சந்தோஷம். ஓகே, ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே படித்ததை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். சிம்பிளான டிப்ஸ், அவ்வளோதான். ஸோ சும்மா போட்டு குழப்பிக்க வேண்டாம், நம்ம படிச்சது வருமா வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருக்கக்கூடிய 7,90,000 பேர் அப்ளை பண்ணதில் ஒரு 80,000 பேர் ஒரு 10% சூப்பராக படிப்பாங்க. அந்த 10%ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இந்த 10 நாளையும் நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும். இவ்வளோ நாள் படிச்சிங்க படிக்காது அப்படிங்கிற விஷயம் இல்லை. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக அந்த ஸ்டடியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடிக்கான டைம் வந்து ஒதுக்கி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கோரை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2 months படிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் புதுசாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நல்லா ரிவைஸ் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஸ்கோரை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே படிச்சதை மறந்து ஸோ தப்பு பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏற்கனவே நல்லா படிச்சது மல்டிபிள் ரிவிஷன் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நம்ம எக்ஸாம் ஹால் போகும்போது வந்து எந்தவித பதட்டமும் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம ரீகால் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஐயோ படித்த மாதிரி இருக்குது ஆனால் இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். சரியாக ஆன்சர் பண்ண முடியாது. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லாஸ்ட் 2 weeks லாஸ்ட் 30 days எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. மறுபடியும் இந்த ஒரு 10 days அப்படிங்கிறது நல்ல எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். சரிக்கனே ஒரு பிளான் படி நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிளான் படியே வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் நம்மளுடைய சேனலில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களால் படிக்க முடியலன்னா அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஒரு 10 மணி நேரம் மினிமம் ஆச்சும் படித்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். See you in the next video.